ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இங்கே அமெரிக்காவில் வீசாவில் இருக்கும்போது என்னெல்லாம் லீகலாக பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அண்ட் எந்த மாதிரி இன்கம்லாம் இங்கே வந்து இல்லீகல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உடனே நீங்கள் ப்ரோ இதெல்லாம் வந்து பழைய டாபிக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நோ நோ நோ. ஏன்னா இப்போது வந்து எக்ஸ் வலைத்தளத்தில் நிறைய இண்டிபெண்ட் என்தூசியஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் ஆன்லைனில் பாசிவாக வந்து இல்லீகலாக இன்கம் ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு இது வந்து ஒரு புது டாப்பிக்காக இருக்குது. இப்போது ஒவ்வொரு வீசாக்கும் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எப்படிலாம் இன்கம் ஏர்ன் பண்ணலாம், எப்படிலாம் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அது தெரியாமல் நம்ம வந்து இது தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அதை வந்து யாராக இருந்தாலும் அவங்கவுங்க வீசா கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் பக்கத்தில் இல்லை நீங்கள் இருக்கிற ஒரு ஒர்க் பண்ணுற ஏரியாவில் யாரோ ஒருத்தவங்க வந்து ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அந்தந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை ஃபெடரல் இமிகிரேஷனாக இருந்தால் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ நீங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கேயே வந்து ஃப்ராடை வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த லிங்க் மூலிமா ப்ராப்பராக எந்தெந்த ஏஜென்சியில் நீங்கள் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணுமோ அந்த ஏஜென்சியில் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து என்கரேஜும் பண்ணணும். அந்த மாதிரி ஃப்ராடை வந்து நம்ம பொறுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால எல்லாரையும் தான் அது வந்து பாதிக்கும். அதனால் ஃப்ராடுன்னு தெரிஞ்சுதா தாராளமாக போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து மஸ்ட். அப்படி ரிப்போர்ட் பண்ணுறதை அதுக்குன்னு உண்டான அஃபிஷியல் சேனலில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். சும்மா இந்த ஃபாரம்ஸில் அப்படியே வந்து இன்ஃபர்மேஷனை ஸ்பியூ பண்ணுறது வந்து அது பேக் ஃபயர் தான் ஆகும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இப்போ காமனான கொஸ்டினுக்கு வருவோம். இருக்கிறதே மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் வீசா அப்படின்னா அது வந்து H1B வீசா தான். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த H1B வீசாவில் LCAல டிஃபைன் ஆகிருக்கிற ரோல், லொக்கேஷன் அண்ட் கிளைண்ட் இந்த கேட்டகரியை தவிர நீங்கள் வேறு யாருக்குமே ஃப்ரீயாக கூட ஒர்க் பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கேஸில் வந்து என் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சில் இல்லை வந்து கோயிலில் நான் தீபாவளிக்கு போயிட்டு பந்தியில் பரிமாறுறேன் அப்படின்னு வாலண்டரி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஒர்க்காக கன்சிடர் ஆகாது. எந்தெந்த வாலண்டரிங் எல்லாம் ஜென்ரலாகவே பெய்டு கேட்டகரியில் வராதோ அது எல்லாமே வந்து நார்மல் வாலண்டியரிங் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில் வரும். அதெல்லாம் வந்து ஒரு ஒர்க் கேட்டகரியில் வராது. ஸோ அதெல்லாம் ஃபைன். ஆனால் அதை தவிர நீங்கள் ஃப்ரீயாக கூட எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் யாருக்குமே வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த டெஃபினிஷன் வந்து கிளியராக இருக்குது. ஸோ இதை தவிர பாசிவ் ரெண்டல் இன்கம் அண்ட் பாசிவ் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் அப்புறம் ராயல்ட்டி கலெக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அக்செப்டபிள். இதில் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிவ். அண்ட் பாசிவாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு சில பேர் வந்து இந்த ஆக்டிவ்க்கும் பாசிவ்க்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஆமாம் நான் வந்து ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன், அதில் வந்து வாடகைக்கு வந்து ஆள் வராங்க, வரும்போது நான் ஒரு 2-3 வாட்டி பேசுவேன், அதுக்கப்புறம் அவங்க மாதம் மாதம் காசு அமைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாட்டி தான் அவங்ககிட்ட இன்ட்ராக்ஷனே இருக்கும். அதனால் இது வந்து பாசிவ் தான், அந்தளவுக்கு நான் பெருசாக ஆக்டிவாக இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இதுவும் வந்து ஆக்டிவ் கேட்டகரியில் தான் வரும். நீங்கள் பாசிவ் எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் எதுவுமே மேனேஜ் பண்ணாமல் நடுவில் ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியோ இல்லை வந்து ஒரு மேனேஜரோ அந்த மாதிரி அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு அவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து வர ஒரு போர்ஷன் வந்து அவங்க இன்கமாக கட் பண்ணிவிட்டு மீதி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செட்டப் தான் வந்து பாசிவ் கேட்டகரியில் வரும். அண்ட் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கே வந்து ஒரு 10 ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்க, ஒரு ஆக்டிவாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்டிங்கை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா இதுவும் வந்து ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். நீங்கள் பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் போய்ட்டு ஒரு வாட்டி வாங்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த ஸ்டாக் மேலே போதா கீழே போதான்னு பார்த்து ஒரு வாட்டி விற்கிறீங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் வந்து வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு இந்த மாதிரி வந்து ஒரு கேப் இருக்கிறது வந்து ஒரு பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். ஆனால் நீங்கள் டெய்லி வந்து ஒரு 10 ட்ரேட் வந்து அதுக்குன்னு பார்த்து ஸ்பெண்ட் பண்ணி இது எல்லாமே வந்து ஆக்டிவ் ட்ரேடில் வரும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிற எதுவுமே வந்து இங்கே அலௌடு கிடையாது. இது பாசிவாக இருந்தால் அது வந்து அலௌடு. H1B பொறுத்த வரைக்கும் அந்த ரூல்ஸ் தான் வந்து அப்ளை ஆகும். அண்ட் இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு வீசா, அதாவது H4 வீசா டிபெண்ட்டாக யாராவது இங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் இருந்தே ஹோம் குக் ஃபுட்டு இல்லை ஊபரு, லிஃப்ட்டு, பேபி சிட்டிங், பார்ட்டி டெக்கரேஷன்ஸ், ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது வந்து ஐட்டம் செஞ்சு நான் வந்து விற்கிறேன், இது எல்லாமே வந்து ஒர்க் கேட்டகரியில் தான் வரும். EAD இல்லாமல் இது எதுவுமே வந்து பண்ண முடியாது. அண்ட் ஒரு சில கேட்டகரி பார்த்தீங்கன்னா EAD இருந்தால் கூட நீங்கள் வந்து ஸ்பெஷல் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் ஃபுட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி லாஸ் வந்து மாறும். ஆனால் முக்கால்வாசி ஸ்டேட்டில் நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு ஃபுட்டு குக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சில ஸ்டேட்டில் வந்து பேக்கிங் மட்டும் அலவுடு, அதுவும் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதை விட நீங்கள் ஹாட் ஃபுட்டு சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக வந்து லைசன்ஸ் எடுக்கணும். அண்ட் அந்த லைசன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்தால் அதை அவங்க தரமாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில ஒர்க்குக்கு நீங்கள் EAD இருந்தால் கூட ஸ்பெஷல் லைசன்சிங் எடுக்கணும். எடுக்காமல் உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இது வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல்.
அதே மாதிரி அடுத்து இப்போ வந்து ஒரு பாப்புலராக அண்ட் மோஸ்ட் ஃபேமஸாக இருக்க இன்னொரு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்டென்ட் கிரியேஷன். இந்த கான்டென்ட் கிரியேஷன் கூட நீங்கள் H4ல இருக்கும்போது இஏடி இல்லாமல் பண்ண முடியாது. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடும்போது கூட முன்னாடி வந்து நான் H1Bயில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வாவ் நீங்கள் H1Bயில் இருந்து இவ்வளோ பெருசாக போடுறீங்க அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து H1B வீசாவில் இல்லை, H1B வீசாலையோ இல்லை H4 வீசாவில் இருந்துக்கிட்டோ உங்களால் வந்து இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷன் போட முடியாது, போடவும் கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து இஏடி இல்லாமல் இது வந்து பண்ண முடியாது. நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லீகலாக ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான எல்லா வீசா கேட்டகரிஸும் கரெக்டாக வச்சு தான் நான் வந்து கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுறேன். அதனால் என்ன வந்து நீங்கள் தப்பாக அஷ்யூம் பண்ணி நீங்களும் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். அதனால் கான்டென்ட் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இஏடி இல்லாமல் பண்ண முடியாது. அது வந்து இப்போ இல்லைனா கூட பிற்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை வந்து நான் ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸாகவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சைடு பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து நினைக்க தோணும், இல்லை ப்ரோ எங்கள் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக வந்து சில பேர்லாம் இப்படி பண்ணுறதை நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அவங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் கான்சிக்வன்சஸ் வந்து எப்போயாவது ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் ஒரு டீம் இருக்கும். அவங்க வந்து நார்மலாக இந்த வெப்சைட்டுக்கெல்லாம் போயிட்டு இந்த ஆன்லைன் ஃபாரம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ளையர்லாம் போட்டு பிஸ்னஸ் கார்டெலாம் வந்து ரெடி பண்ணி அவங்க வந்து ஃபேஸ்புக் போஸ்ட்டில் ஒரு இந்தியன் கம்யூனிட்டிஸ்லையோ இல்லை குரூப்ஸ்லையோ அங்கெல்லாம் போட்டு சர்க்குலேட் பண்ணி அதில் வந்து அவங்க நம்பரே கொடுத்துருப்பாங்க, கான்டாக்ட் வாட்ஸ்அப் ஃபார் திஸ் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோன் பண்ணி அவங்க வந்து நாங்கள் இந்த சர்வீஸ்லாம் எங்களுக்கு வேணும் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க உண்மையாக ப்ரூவ் ஆயிடுச்சு அவங்க வந்து வீசா கேட்டகரி இல்லாமல் அவங்க இந்த மாதிரி இல்லீகலாக பண்ணுறாங்க அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸாக அவங்க கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வீசாவை கேன்சல் பண்ணி அவங்க இந்தியாவுக்கு வந்து டீபோர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில நியூஸ் அப்பப்போ வரதை அப்போ வந்து நிறையவே பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஆனால் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் தான் இருக்கும். அவங்க வந்து இதை வந்து கண்டினியூஸாக பண்ண முடியாது. அப்படியே பண்ணால் கூட அவங்களால ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் வந்து பண்ண முடியும். ஏன்னா H1Bஸோ இல்லை வந்து H4ஸோ இல்லை அடுத்த வீசா கேட்டகரியோ இந்தியன்ஸ் கூட இல்லை, நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிறதுனால அத்தனை பேரையும் அவங்களால வந்து கவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது அந்த சிச்சுவேஷன் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஆனால் இப்போது சில இந்த எந்தூசியஸ்ட் குரூப்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக் ஃபாரம்ஸில் போய்ட்டு இப்போலாம் நிறைய மெஷின்ஸ் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, கோடிங் வந்துருச்சு. நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு தானாகவே வந்து டேட்டாலாம் ஸ்க்ரேப் பண்ணலாம். ஸ்க்ரேப் பண்ணி நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் போட்டு நீங்கள் வந்து பைத்தான் கோட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ண முடியும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஃபேஸ்புக்கில் அதுக்கப்புறம் ஏர்பிஎன்பியில் போயிட்டு வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி லிஸ்டிங் போட்டிருக்காங்க அவங்க அந்த அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு பப்ளிக் ஃபாரமில் போயிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யாரெல்லாம் வந்து கேட்குறாங்க இதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அவங்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு பாசிபிள் கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஃப்ராடை ரிப்போர்ட் பண்ணி இந்த உண்மையாக ஃப்ராடை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஒரு எஃபர்ட்டுக்கு நம்ம பாராட்ட தான் செய்யணும். ஏன்னா ஃப்ராடு வந்து நாம் கண்டுபிடிக்கிறோமோ இல்லை அவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ யாராக இருந்தாலும் அதை வந்து பாராட்ட வேண்டியது அவசியம். ஆனால் இந்த மாதிரி வந்து நிறைய குரூப்ஸ் இருக்கிற மத்தியில் ஒரு சில குரூப்ஸ் என்ன ஆகுதுன்னா நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே தான் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் வந்து எடுக்க ஆரம்பிக்குது. ஒரு சில குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் வந்து உண்மையாகவே ஃப்ராடை கண்டுபிடிக்கிறதா இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு அக்கௌண்ட் வந்தேன். அது நான் என்ன எதுன்னு பேர்லாம் ரிவீல் பண்ண போகிறதில்ல. ஆனால் அதில் கொஞ்சம் பார்க்கும்போதே அவங்க வந்து நான் இத்தனை பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், இந்த வெப்சைட்லேருந்து இவங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ட்வீட் போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறத இங்கே வந்து பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பப்ளிசைட் பண்ணும்போது அதுலேயே அந்த ட்வீட் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க சில பேர் போயிட்டு அந்த பேரை பார்க்கும்போது தெரியும் இல்லையா, அவங்க போயிட்டு வந்து ஆமாங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க, அது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வச்சு நீங்கள் எதாவது பண்ண முடியுமா பாருங்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஃப்ராட் பண்ணுறாங்க, எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டேரெக்டாக ஸ்டேட் வெப்சைட்லேயே இல்லை வந்து ஃபெடரல் இமிகிரேஷன் வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் வந்து ஃப்ராடை வந்து ப்ராப்பர் சேனலில் ரிப்போர்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நார்மலாக எக்ஸ் வலைத்தளத்தில் அவங்க யாரோ ஒருத்தங்க நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத நம்பி அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது வந்து அது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்குன்னு தெரியாது. ஏன்னா உண்மையாகவே அவங்க ஃப்ராடை கண்டுபிடிக்க அதை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை டேட்டா கலெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை திடீர்னு அந்த டேட்டாலாம் வச்சு அது பெருசாக ஏதோ வந்து அவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய FBI வந்து அப்படியே யார் அப்படி பேக் ட்ராக் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃப்ராடில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலே இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் எப்பயுமே ஒரு டேட்டா கொடுக்கும்போது ஒருத்தங்க
ஒருத்தங்களை பற்றி நீங்கள் வந்து அது ப்ராப்பர் சேனலில் கொடுத்தா தான் நாளைக்கு நமக்கே ப்ரொடெக்ஷன் இருக்கும். இது தெரியாமல் நிறைய பேர் போய்ட்டு அங்கே வந்து நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு ஈக்கோ சிஸ்டமே இங்கே வந்து பாதிக்குது. ஸோ இது பார்க்கும்போது இங்கே வந்து லெஜிட்டிமேட்டாக ஃப்ராடை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தட் இஸ் குட் எஃபர்ட். ஆனால் இங்கே வந்து இது எந்த அளவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியல. அதனால் என்றைக்குமே ஒரு பிஸ்னஸோ இல்லை நீங்கள் வந்து சைடில் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறது வந்து நீங்கள் கரெக்டான லெஜிட்டிமேட்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது. அண்ட் அப்படியே உங்களுக்கு வந்து இல்லை உங்கள் பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி வந்து தப்பாக பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் கூட அந்த ப்ராப்பர் சேனலில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி வந்து ரேண்டம் ஃபாரம்ஸில் வந்து இன்னொருத்தவங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது வந்து எந்த அளவுக்கு இது வந்து ஃப்ராடை தடுக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்படி வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம இன்னொருத்தவங்க இப்படி கொடுத்தோனாலே அது நாமளும் ஒரு ஃப்ராடை வந்து கமிட் பண்ணுற மாதிரி தான் வந்து வரும். அதனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். சரி, அந்த அக்கௌண்ட்டில் அப்படி என்ன தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு போய் வந்து எதுக்கு இவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஓகே, எப்படி ஒரு H1Bயால் வந்து அவங்களோட வெட்டிங்கை வந்து ரூயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து போய் பார்த்தா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்களோட அமெரிக்கன் ஃபியான்சி அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து வீசா ஸ்லாட் பார்க்கும்போது அவங்க வீசா கிடைக்காதனாலையும் அது வந்து H1Bலாம் கிராப் பண்ணிட்டாங்க. அதனால் என்னால் வந்து கரெக்ட் டைமுக்கு என்னோட இதுக்கு போக முடியல, அதனால் வெட்டிங் கொஞ்சம் வந்து சொதப்பிருச்சு, அதனால் அவங்களோட இருக்கிற எல்லா H1Bயோட லைஃப்பை நான் வந்து ரூயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மிஷனில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து ஃப்ராடுனா அது தடுக்கணும். அது வந்து கரெக்டான ஒரு தாட் ப்ராசஸ். ஆனால் அது இல்லாமல் எனக்கு ஒன்று தப்பாக நடந்துச்சு, அதுக்கு இவங்க தான் காரணம், அதனால் அவங்க லைஃப்பை நான் ரூயின் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு இதெல்லாம் பண்ணுறது இவங்க எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருப்பாங்க? உண்மையாகவே ஃப்ராடை கண்டுபிடிச்சி அவங்க சொல்கிறாங்களா, இல்லை சும்மா இருக்கிற எல்லாரையும் வந்து போட்டு அமுச்சு விட்ருவோம் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களான்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா? இதோட லெஜிட்டிமேசி வந்து நமக்கு வந்து ப்ராப்பர் சேனலில் போய்ட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் எந்த ஒரு ஃப்ராடை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். தவிர இந்த மாதிரி வந்து நார்மல் ஃபாரம்ஸில் இப்படி எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் குட் அப்படிங்கிறது தான் இதோட பாயிண்ட். இல்லை ப்ரோ இதெல்லாம் வந்து கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ, இல்லை நான் மேலே சொன்ன பாயிண்ட்டில் வந்து ஏதாவது வந்து மாற்று கருத்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் மேலே சொன்னது எல்லாமே வந்து என்னோட பர்சனலான அப்சர்வேஷன் தான். இதில் வந்து எதுவுமே வந்து நீங்கள் ஒரு லீகல் அட்வைஸாக வந்து எடுத்துக்கூடாது. இதில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இருக்குது தப்பாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அதையும் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.